இதுதான் என்னோட கோழி. நான் பாருங்க அழகா உரிச்சிட்டேன் பார்த்தீங்களா கோழியை. ஓகே திலகா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? நானா கச்சிஃப்லாம் நம்ம ஒன்று செய்வோம் இல்லையா ரவி, சின்ன வயசுல. ஆமா கச்சிஃப்ல வந்து தொட்டில் கட்டிட்டு ஆமா. இப்படி 4 மூளைக்கு இப்படி ஸ்கொயரா இப்படி எடுத்துட்டு கட்டமா அந்த கச்சிஃப் தான் கரெக்டா இருக்கும். இப்படி எடுத்துருவோம். எடுத்துட்டு இதுல வந்து நம்ம இப்படி எல்லாம் செஞ்சு சரி ஓகே. நீ நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய கேட்டாங்க 90ஸ்ல என்னென்ன விளையாடுவோம் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சொன்னேன். அதை வந்து செஞ்சு காமி, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும்ல. குழந்தை செஞ்சு காமிக்கவா, இல்லைன்னா எனக்கு சிக்கன் செய்ய தெரியும், உரிச்சு விட்ட கோழி. சரி அது செய். இந்த டவல் எடுத்துட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கணும், சின்னதாக ஃபோல்ட் பண்ணணும் இப்படி. தெரியுதா? இப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டே வரணும். அழகாக இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டே வரணும். மடிச்சுட்டே வரணும். இப்போ இவ்வளோ மடிச்சிட்டேன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் மடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இவ்வளோ மடிச்சிட்டுனா இப்போ இந்த சைடு மடித்த மாதிரி இந்த சைடும் மடிக்கணும். இதே கார்னர் இப்படி இதே மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணணும். ஈவனா 2 பக்கமும் மடிக்கணும். ஆமாம், கொஞ்சம் கேப் மடிச்சுட்டே வரணும் ரெண்டுமே. அழகாடி சுருட்டி சூப்பராக ஃபோல்ட் பண்ணணும். கோழி செய்ய போகிறேன். இதுல எப்படி திலகா கோழி வரும்? இரு வரும் இங்க பாரு. இது இருக்கா பாரு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இருக்கா? இந்த சைடு கேப் இல்லையா? இது இப்படியே வச்சிடணும். இப்படி வச்சுட்டு அப்படியே பின்புறமா இப்படி திருப்பிட்டு இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வைக்க போறப்ப இந்த சைடுல கேப் இருக்கு. ஆமா ஓகேவா? இந்த சைடு பாரு, அதே மாதிரி சேம் இந்த சைடும் கேப் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இது எப்படி வச்சுக்கணும், தெரியுதா? ஓகே. இதுல இந்த கார்னரை இழுக்கணும், நல்லா இழுத்துக்கணும். அப்புறம் இந்த கார்னர் 4 மூலையில உள்ள அந்த கார்னரையும் இழுத்துடணும். இது இழுத்தாதான் நம்மளுக்கு வந்து கடையில வந்துட்டு தோலை எடுத்துட்டு உரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, உரிச்ச கோழி கிரில்லுக்கெல்லாம் முழுசா அப்படியே முழு கோழியை வச்சு கிரில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியே இருக்கும். சேம் தத்ரூபமா இருக்கும். இப்போ நான் இழுத்துட்டேனா, இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்து வந்துடுச்சா ரவி? வாவ் செம. ஆமா உரிச்சு வச்ச கோழி மாதிரி தான் இருக்குது. இதுதான் கரெக்டா உரிச்சு வச்ச கோழி மாதிரி இருக்கு. உரிச்சு வச்ச கோழி அப்படியே சுத்தி காமிக்கிறேன். இங்க பாரு, அது தொட தெரியுதா? சூப்பர் செம்மையா. இப்படிலாம் நான் விளையாடுவேன் ரவி. நீ விளையாடி இருக்கியா? விளையாடி இருக்கிறேன். அதான் இதெல்லாம் இங்க பாரு, இப்படியே வச்சுக்கலாம். இதுதான் என்னோட கோழி. நான் பாருங்க அழகா உரிச்சிட்டேன் பார்த்தீங்களா கோழியை. ஓகே.